ஒரு கோடைகால மதிய வேளையில் ஒரு சிறிய தேனீ பூக்களிலிருந்து தேன் சேகரித்துக் கொண்டிருந்தது. மிகவும் தாகமாக இருந்ததால் அது தண்ணீர் குடிக்க அருகிலிருந்த ஒரு ஆற்றங்கரைக்குச் சென்றது. தண்ணீரை குடிக்க முயன்றபோது தேனீ எதிர்பாராத விதமாக தண்ணீருக்குள் விழுந்தது. அது தத்தளித்துக் கொண்டிருந்தது, வெளியே வர வழியில்லாமல் தவித்தது. ஆற்றங்கரையில் ஒரு மரக்கிளையில் அமர்ந்திருந்த ஒரு புறா இதை கவனித்தது. தேனீயின் ஆபத்தான நிலையை பார்த்து அது உடனே உதவி செய்ய நினைத்தது. புறா தன் அலகால் ஒரு சிறிய இலையை பறித்து தேனீ விழுந்த இடத்திற்கு அருகில் தண்ணீரில் போட்டது. தேனீ இலையை பார்த்ததும் மிகுந்த சிரமத்துடன் நீந்தி அதன் மேல் ஏறிக்கொண்டது. சிறிது நேரத்தில் இலை மெதுவாக கரைக்குச் சென்றது. தேனீ பத்திரமாக நிலத்தை அடைந்து புறாவிற்கு நன்றி தெரிவித்தது. சில நாட்களுக்குப் பிறகு ஒரு வேடன் காட்டுக்குள் வந்து புறாவை குறிவைத்து வேட்டையாட முயன்றான். மரக்கிளையில் அமர்ந்திருந்த புறாவை அவன் அம்பால் சுட தயாராக இருந்தான். அதே சமயத்தில் அந்த தேனீ தன் வழக்கமான வழியில் பறந்து வந்து வேடனை கண்டது. தன்னை அன்று காப்பாற்றிய புறா ஆபத்தில் இருப்பதை அது உணர்ந்தது. உடனே தேனீ வேகமாக பறந்து சென்று வேடனின் கையில் ஒரு கொட்டு கொட்டியது. வலியால் வேடன் திடுக்கிட்டு அவன் கை அசைந்ததால் அம்புக்குறி தவறியது. புறா சத்தம் கேட்டு ஆபத்தை உணர்ந்து உடனடியாக பறந்து சென்றது. வேடன் புறாவை தவறவிட்டு கோபத்துடன் அங்கிருந்து சென்றான். புறா தன் உயிரை காப்பாற்றிய தேனீயை பார்த்து நன்றி கூறியது. ஒருவருக்கொருவர் உதவி செய்தால் கடினமான நேரங்களில் நாம் ஒருவருக்கொருவர் பாதுகாப்பாக இருப்போம்.